2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் இதன்மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2வது கொரிந்தியர் முதல் நிருபத்துல ஒரு வார்த்தையை தொடர்ந்து இந்த 15 வசனங்கள்ல மறுபடியும் எழுதுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்துடைய கடைசி பகுதியில பார்க்கிறோம், உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். 8வது வசனத்துடைய கடைசி பகுதியில பார்க்கிறோம், நம்பிக்கை அற்று போகத்தக்க என்று சொல்லி நம்பிக்கை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். 9வது வசனத்துல 2 நம்பிக்கையை குறித்து எழுதுகிறார். எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி நம்பிக்கையை குறித்து எழுதுகிறார். 10வது வசனத்துடைய கடைசி பகுதியிலும் அவரை நம்பி இருக்கிறோம். 13வது வசனத்துடைய கடைசி பகுதியில முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். 15வது வசனத்துல முதல் பகுதியில நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால், நம்பிக்கை ஹோப் ஆங்கிலத்துல இதுக்கு 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று ட்ரஸ்ட், நம்பகத்தன்மை, இன்னொன்று ரிலை, அவங்கள நம்ம ரிலை சார்ந்து இருக்குது ட்ரஸ்ட். பவுல் எழுதுகிறார், ரிலை நாட் ஆன் அவர் செல்ஸ், நாங்கள் எங்களை நம்பி இராமல். பவுல் உடைய வாழ்க்கையில அவர் அநேகம் ஆண்டவரை சார்ந்து நம்ம முழு அவர்களின் அதிகாரங்களையும் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் எங்களை சார்ந்திராமல் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் நாங்க யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம்னா, பட் ஆன் காட் whom raise the dead, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவரை நான் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவஜனமே, உலகத்திலே 2 விதமான நம்பிக்கைகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒன் இஸ் வேர்ல்ட் ட்ரஸ்டிங், உலகத்தின் மேல் நம்பிக்கை. 2வது தேவன் மேல் நம்பிக்கை, காட்லி ட்ரஸ்டிங். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேல நம்ம வைத்திருக்கிறோம்? உலகத்தின் நம்பிக்கை. உலகத்தின் நம்பிக்கை என்று சொல்லுகிற போது நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். பணத்தின் மேல நம்பிக்கை, படிப்பின் மேல நம்பிக்கை, நம்முடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கை, சுய அறிவின் மேல நம்பிக்கை, உலகத்தின் காரியங்கள் மேல, வருமானத்தின் மேல, வேலையின் மேல அநேகருக்கு நம்பிக்கை இருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் உலகத்துக்குரிய நம்பிக்கை. ஆனா தேவனுக்குரிய நம்பிக்கை என்பது அது முழுக்க வேற. உலகத்தின் நம்பிக்கைக்கும் அதுக்கும் அப்படியே மாறுபட்டது தேவனுடைய நம்பிக்கை. ஏன்னா காணாதவர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதா தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். டு கவுண்ட், எண்ணப்படுவதற்குனா திங்கிங் இல்ல, என்ற திங்கிங் இல்ல, கவுண்ட், எண்ணப்படுவதற்கு. பணத்தை என்றும் இல்ல, ஒரு நம்பிக்கை என்றும் ஒரு காரியத்தை எண்ணுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை அதுதான். இல்ல, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இவன் எனக்கு செய்வான், அவன் எனக்கு செய்வான், என் சொந்தக்காரன் கைவிட மாட்டான். மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை, அதை பொறுத்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவன் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன், அவன் மேல நம்பிக்கையை வைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. எரேமியா 17:5-6. நல்லா கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பொறுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் எம்மாத்திரம். இங்கே எரேமியா சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவன் தன் புயபலமாய் கொண்டு, மாம்சமானவன் அவனை புயபலமா, எனக்கு அவன் இருக்கிறான் பெரிய சப்போர்ட். பிரச்சனை வரும்போது முதல்ல ஓடி போறான் யாரு? அவன் தான். இல்ல,
இப்பெல்லாம் சும்மா ஓடினாலும் பரவாயில்ல, இவன் நாங்கள் கையை காட்டிட்டு ஓடிடுறான். அப்பேற்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எளிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவன் தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். அப்ப நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனை விட்டு விலகுதல் அர்த்தம். மாம்சம் மனுஷன் உலகத்து நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவனை விட்டு விலகுதல். நீ உலகத்துல ஒரு காரியம் நடக்குதுன்னா அவர்களுக்கு தேவன் தேவையில்லை, அவர் ஒரு மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இறைமையில் சொல்லுகிறார், கரளையான செடியை போல இருப்பான், காய்ந்து போன செடியை போல இருப்பான். அது மட்டுமல்ல, வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஊர்களிலும் தங்குவான். ஆனா நம்முடைய கர்த்தர் எப்படி பண்ணுவது தெரியுமா? வறட்சியான காலமும் நம்மை போஷித்து நடத்துகிறவர். தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை உலகத்தின் மேல, மனுஷன் மேல. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இந்த எரேமியால வாசிக்கிறோம், மாம்சமானவன் மேல, புய பலத்தின் மேல, நம்முடைய சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைத்தால் அது இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கை. அது அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் ஏசாயாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 31 1-2 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் எகிப்துக்கு போய் எதன் மேல நம்பிக்கை வைக்கிறானா? எகிப்தின் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவஜனமே, நல்லா கவனிங்க. ஏன் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது? அவன் எண்ணப்படுவதற்கு ஒரு பாத்திரமானவன் அல்ல, அவன் ஆசியிலே சுவாசம் உள்ள ஒரு மனுஷன். இரண்டாவது அவன் பார்த்து இறைமையில் சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவன் மேல் புயபலத்தின் கொண்டு அவன் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்கே ஏசாயா மறுபடியும் சொல்லுகிறார், சகாயமடைம்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் ரதம், குதிரை வீரர், பலசாலிகள் அவங்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. தேவஜனமே, இன்னைக்கு நல்லா கவனிங்க. பவுல் அதைத்தான் எழுதுறாரு, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல். ஏன்னா நம்ம மேல் நம்பிக்கை வைத்தோம்னா குதிரையை நம்புவோம், பலசாலிகளை நம்புவோம், செல்வங்களை நம்புவோம், உலகத்தின் வேலையை நம்புவோம், படிப்பை நம்புவோம், பதவியை நம்புவோம். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசாயா சொல்லுவதை பார்க்கிறோம். 2வது வசனத்துல வாசிக்கிற போது வாசிக்கிற 2வது வசனம், அவரும் ஞானமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி அவர் ஞானம் உள்ளவர். நீங்க அப்படி தேடி போய் உலகத்தின் பலனை, உலகத்தின் ஞானத்தை, உலகத்தின் செல்வங்களை தேடி போனா கர்த்தர் என்ன பண்ணுவாரோ அவருடைய வார்த்தையை மறுக்காமல் தீங்கு வர செய்து யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு விரோதமாக எழுதுவார். தேவஜனமே, இதுக்கு நீங்கள் நானும் எச்சரிக்கப்படுகிறோம். உலகத்தை நம்ம எந்த நாளையும் நம்பி இருக்கக்கூடாது, தேவனை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேறு காரியங்களை பார்க்கிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எவ்வளவு அரிதா இருக்கிறது பாருங்க. பழைய ஏற்பாட்டை பார்க்கிற போது குதிரைகள் மேல் நம்பிக்கை, எகிப்தின் குதிரைகள் மேல் நம்பிக்கை, பலசாலிகள் மேல் நம்பிக்கை, பல காரியங்கள் மேல் நம்பிக்கை கொடுத்து பார்த்தோம். ராசியிலே சுவாசம் உள்ளவர்கள் மேல் நம்பிக்கை, மாம்சமானவர்கள் மேல் நம்பிக்கை என்றெல்லாம் பார்த்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரே வழியில சொல்லி கொடுத்தார், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்.
தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தில் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, அந்த நாளுக்குரிய பாடுகள் உங்களுக்கு போதும். தேவன் அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கணும். நீதிமொழிகள்ல ஆகோருடைய ஜபம் விசேஷித்தமான ஜபம். அவன் என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், கிவ் டெய்லி பிரெட். அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை சந்தியும் என்று சொல்லி ஆகும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை, எதன் மேல ஒரு நம்பிக்கையை வைக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதிகள் மேல் நம்பிக்கையை வைக்கிறோமா? இங்க உட்கார்ந்து இருக்கிறவோ எனக்கும் சேர்த்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் அவருக்கு கர்த்தம் வந்தது. நீங்கள் நம்முடைய சுயபலத்தை எதையுமே சம்பாதிக்கல. நல்லா கவனிங்க, தேவனுடைய கிருபை. இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை எல்லாம் யார் மேல வைத்திருக்கிறோம்? அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி பார்க்கிலும் அதிகமாய் நம்பினார். பவுல் அங்கே கப்பலில் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். கப்பல்ல ஒரு பெரிய காற்று வந்து அந்த கப்பல் மிக பெரிய நாசம் மோசத்துக்கு ஏதுவாகிறது. பவுல் முன்னமே எச்சரிக்கிறார், தயவு செய்து இந்த பயணத்தை நம்ம செய்ய வேண்டாம், இந்த பயணத்தினால் நமக்கு மோசம் வரும், தயவு செய்து போக வேண்டாம்ன்றார். ஆனால் அங்கே அவருக்கு இதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்கிறோம். கடல் அமைதியா இருக்கிறது, கடல் காற்று வீசுகிறது, எல்லாம் இந்த உலகத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா பாதி தூரம் போல நடந்தது என்ன? பெரும் காற்றும் புயலும் வந்து உயிர் சேதம் ஏற்படுகிற அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய நாசம். பவுல் சொல்லுகிறார், 100க்கு அதிபதி போய் சொல்லும் போது அவன் பவுலுடைய வார்த்தையை நம்புவதை பார்க்கிலும் கப்பலுடைய எஜமானையும் கப்பலை ஓட்டுகிற மாலுமியும் நம்பினான். தேவஜனங்கள் இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம யாரை நம்பிக்கொண்டிருக்கோம்னா, நம்ம கப்பலை ஓட்டுகிறவர் யாரு? இயேசு. அது வாயில தான். அநேக நேரம் நம்ம கப்பலை நம்ம தான் ஓட்டிட்டு இருக்கோம். இல்ல வேற யாரும் ஓடுறான். ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்கன்னா அவன் தான் நம்ம ஓடுறான்னு நினைக்கிறோம், அவன் தான் நம்ம நடத்துறான். எல்லாம் கவனிங்க, பவுலுடைய வார்த்தையை காட்டிலும் அந்த 100க்கு அதிபதி யாரை நம்பினான்னா கப்பல் மாலுமியையும் கப்பலை நம்பினான். அதனால அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம், பெரிய பொருள் சேதம். எல்லாவற்றையும் கடலில் கப்பலில் எல்லாவற்றையும் தூக்கி கடல்ல போட்டு அங்கே அவர்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கி கூட கப்பலை தங்கள் வசப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி நேரத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் கப்பல் மாலுமியோ கப்பல் எஜமானும் நம்புறாங்க. தேவனுடைய நம்பிக்கை யார் வேற? இது வரைக்கும் பார்த்த எல்லா உலகத்து நம்பிக்கையிலையும் ஒண்ணு ஐயோ இல்ல, இன்னொன்னு சபிக்கப்பட்டவன், இன்னொரு காத்திரமா வாசிக்கிறோம், மனுஷனை அவன் எண்ணாக எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் நாச்சிலே சுவாசம் உள்ளவன். ஐஸ்வர்யத்தின் ஏன் சொல்ல, ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையா ஏற்காத நீ தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19. அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு வசனத்தை பவுல் சொல்லுகிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் நாம எடுத்துட்டு என்ன போட்டு படிக்கலாம்? என்ன போட்டு படிக்கலாம்? நான் இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் நான் பரிதவிக்கப்பட்டவனாய் இருப்பேன். தேவஜனமே நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்தின் காரியங்களுக்காக ஏசாவை போல ஒருவேளை போஜனத்துக்காக நம்முடைய சேஷ பத்திரபாகத்தை மிச்சம் போட்டான். வசனம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் சீர்கெட்டவன். ஏன் சீர்கெட்ட ஏசாவாய் மாறினா? ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை அவன் மிச்சம் போட்டான். தேவஜனமே இன்றைக்கு இன்மைக்காக மாத்திரம், உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நம்ம தேவனை விற்றுப்படவர்களாய் இருப்போம் சொன்னா, தேவன் மேல் நம்பிக்கை இழந்தவர்களாய் இல்ல உலகத்தின் மேல் நம்ம நம்பிக்கை உள்ளதா இருந்தால்
கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கை நம்ம விட்டுவிட்டவர்களா இருந்தால் நீங்கள் நாளைக்கு பரிதவிக்கப்பட்டவர்களா இருக்கும். நீங்க அநேகருடைய வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் ஆசா வாசங்கள் மேல இச்சை, உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியே வர முடியாதபடி இன்றைக்கு இருக்கிறத பார்ப்போம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா இல்லை. தேவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை அந்த நாசியில சுவாசத்தை கொடுக்காதபடி ஒரு மூக்க ஒரு 2 நிமிஷம் குடிச்சா நம்ம கதை முடிஞ்சது. 2 நிமிஷம் நம்ம ஒரு கத்தை குடிச்சாருன்னா ரொம்ப நேரம் தேவையில்லை, 2 நிமிஷம் நம்ம கதை முடிஞ்சுது. ஆனா இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எல்லாம் என்ன எழுதிருக்கோம் தெரியுமா? உலகத்தின் மேல, உலக பொருள்கள் மேல. அடுத்த ஆண்டவர் தெளிவா சொன்னார், பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இந்த வசதி என்னைக்கு மறந்துறாங்க? பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், பெரிய ஆளாகணும், சமுதாயத்தில் அப்படி ஆகணும், மாடி மேல மாடி கட்டணும், வீடு மேல வீடு கட்டணும், எல்லாம் பண்ணலாம். ஆனா தேவனை மறந்து தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து இதெல்லாம் ஓடி செய்யும் சொன்னா ஒரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நம்ம நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல வைத்திருக்கோம்? உலகத்தின் மேலையா? யார் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கு? இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வைத்த மனுஷங்களை பொறுத்து வேதம் சொல்லுகிறது, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம், அவன் மாம்ச பலனை துணையாக கொண்டிருந்தவன் சபிக்கப்பட்டவன், இல்லை அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அது மட்டுமல்ல, அவன் இம்மைக்காக கிறிஸ்துவ மேல நம்பிக்கையாக இருந்தா ஏழு சேசுகளுக்கு இதை கொடுப்பார். அதான் பார்க்கணும், இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், இயேசு விசுவாசித்து வந்தனா எனக்கு வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், இடம் கிடைக்கும், பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கும், இதுக்காக இயேசு கிட்ட யாரும் வரக்கூடாது. இது உலகம். தேவதேவன் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கை எதிர்மேல வைக்கிறோம். அப்போ யார் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம்? மறுபடியும் அதே எரேமியாவின் 17ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை இப்ப வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம இதுல 5-6 படிச்சோம். 6ல என்ன படிச்சோம்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வனாந்தரத்துல வறட்சியை கண்ட செடியை போல் இருக்கும், காய்ந்த செடியை போல ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா 7-8 வாசிக்கிற பொழுது இறைக்கருத்து சொல்றார், ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதில் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் கவனிச்சீங்களா? எவ்வளவு பெரிய ஆசைமா தேவஜனமே. 6ஆம் வசனத்துக்கும் 8ஆம் வசனத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 5வது வசனத்துல கர்த்தரை நம்புகிறவன் மனுஷனை நம்புகிறவன், ஆனா 7வது வசனத்துல கர்த்தரை நம்புகிறவன். அது உயர்ந்த நிலம், வறண்ட நிலம், காய்ந்து போன செடி இருக்கிற இடம், வறட்சியை காணுகிற இடம். ஆனா இது எப்படி தெரியுமா? தண்ணீர் ஓரத்தில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரத்தில் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். உஷ்ணம் வரும், ஆனா இலை எப்படிதான் இருக்கும்? பச்சையாகவே இருக்கும். உபத்திரவம் வரும், பாடு வரும், ஆணுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் வரும், வேதனைகள் வரும். ஆனாலும் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால எப்போதும் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவரும் பறித்துக் கொள்ளவும் முடியாது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்குமா? உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வரும், ஆனா என்ன இருக்கா தெரியுமா? இலை உதிர்ந்து போகாது, அதனுடைய பச்சைத்தன்மை மாறாது. மழை தாட்சியான வருஷத்திலும் ஒருவேளை மழையே குறைஞ்சாலும் அந்த வருஷத்துல அது எப்படி இருக்குமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை கொண்டிருப்பான்.
ஐயோ வருமானம் இல்லையே, இந்த வருஷம் எனக்கு இது இல்லையே, நான் செஞ்ச காரியம் செய்ய, நான் இந்த காரியம்லாம் செய்ய நினைச்சு பணம் இல்லையே, எது இருக்குதோ இல்லையோ வசனம் சொல்லுகிறது அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்திலே சொல்லுகிறான், அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யார் செய்வது வாய்க்கும்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்பி இருக்கிறவன் அல்ல. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியாக யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். போதுமா? தேவனை பற்றிய ஒரு அறிவில்லாத காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான் யோபு. அந்த காலத்திலேயே அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பேன். தேவஜனமே, இந்த மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன் யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான்னு சொன்னா, வாயால சொல்றான், அவர் என்னை கொன்னே கூட போட்டுட்டும்பா, நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லுகிறான், நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபத்தினுடைய நம்பிக்கை, நான் போற வழி ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறார், ஆனால் அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படிதான் மாறுவேன்? பொன்னாய் மாறி விடுவேன். தேவஜனமே, இன்றைக்கு அதான் வேதத்துல வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதனையை சகித்த பின்பு அவனுக்கு வாக்குறுத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிடத்தை அவன் பெறுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கிறதா? யோபு பக்தன் சொல்லுகிறது போல, என்னை கொன்றே போட்டாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை தான் நம்புவேன். அது மட்டுமல்ல, நான் போகிற வழி என் தேவன் அறிந்திருக்கிறார், நான் போகிற வழியுடைய முடிவு என்னை பொன்னாய் மாற்றுவார். இன்றைக்கு சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துகிற உடனே நாம தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டு மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறோம், மனுஷனை தேட ஆரம்பிக்கிறோம், எகிப்தின் குதிரைகளை தேட ஆரம்பிக்கிறோம், பலசாலிகளை தேட ஆரம்பிக்கிறோம், ஐஸ்வர்யவான்களை தேட ஆரம்பிக்கிறோம். தேவஜனத்தை கவனிங்க, அவர்களை கொன்றே போடட்டும், நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அதுதான் ஏசாயால வாசிக்கிறோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. யாருக்கு பூர்ண சமாதானம் தெரியுமா? தேவனையே நம்பி இருக்கிற மனுஷனுக்கு. இன்னைக்கு உலகத்தின் நம்பிக்கை அழிந்து போகக்கூடியது, ஆனா தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது இல்லை. யோபு பக்தனுடைய சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம சொல்லணும், என்ன அவர் கொன்று போட்டாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? அவரை தான் நம்புவேன், அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா நான் எந்த வழியில போய் கொண்டிருக்கின்றதை அவர் அறிவார். அவர் அறிந்து என்னை பொன்னாய் மாற்றுவது அவருடைய வேலை என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுவதை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிற பொழுது 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லக்கூடிய தானியேலுடைய நண்பர்கள் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கிற உத்தரவை பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவர். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் என்னை தப்புவதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு நம்ம நம்பணும். ராஜா அதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. உலகத்துக்கும் அப்படிதான். நீங்க போய் சொல்லிங்க, ஆண்டவர் தப்புவி பார்த்து சொல்லி பாருங்க. அன்னைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு வந்து அதே கோபம் தான் உலகத்தானுக்கும் வரும். சூளையை, சாதாரண சூளையை காட்டும் 7 மடங்கு அவன் என்ன பண்ணான்? சூளையை அதிகமாய் நெருப்பை அவன் தகனிக்க செய்தான். ஆனாலும் அவங்க சொல்றாங்க, ஒருவேளை எங்க தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் உண்மை வணங்குகிறது இல்லை. தேவஜனமே, இதெல்லாம் கவனிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த வைராக்கு நமக்கு எங்க தேவன் எல்லா பிரச்சனையிலும் இருந்து, என்னுடைய எல்லா போராட்டங்களும் என்னை விடுவிப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்த நம்பிக்கை. 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதே தானியேல் 6:16.
ம் அப்பொழுது ராஜா கட்டளையிட ம் அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். நல்லா கவனிங்க, என்ன சொல்றான் கவனிங்க. ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எந்த தேவனை தப்புவிப்பார்? நீ இடைவிடாமல் ஒருத்தரை நம்பி ஆராதிக்கிறா, அந்த தேவனுடைய தப்புவிப்பார். தேவச்சரமே, இன்னைக்கு நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவர். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொல்லுகிறது போல அங்கே அவர் சொல்றாங்க, எங்களை அவர் தப்புவிக்க வல்லவர். இங்க ராஜா சொல்றான், தானியேல் ஒண்ணும் சொல்லல. சொல்றது யாரு? ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்ற புறஜாதியா என்ன நம்பிக்கையா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டமா இருந்தாலும் சரி, அவங்க தேவன் அவரை தப்பி வச்சிருவாருப்பா. அந்த இக்கட்டுல அவங்க வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அந்த தேவனை அவர்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறார்கள், இடைவிடாமல் நம்புகிறார்கள், அந்த தேவன் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறார்கள். இப்படி நம்ம கொத்து சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு ராஜா, அதுவும் ஒரு 10-15 சிங்கம், எத்தனை சிங்கம் இருக்கு போட்டல, பசியோடு இருக்கிற சிங்கம் இல்ல, பசியோடு இருக்கிற சிங்கம், அது எப்படி பசியோடு வந்து நீங்க கேட்காதீங்க, பின்னாடியே வருது. தானியேலுக்கு எதிராக கிளம்பின அந்த பிரபுக்களை எல்லாம் ராஜா என்ன பண்றான், தூக்கி குகையில போடுங்க, சிங்க கெபியில போடுன்னு சொன்ன அவர்கள் சிங்க கெபியில தரைக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாய்ந்து அவனை என்ன பண்ணிச்சான், கொன்று போட்டுச்சான். அப்புறம் அது எவ்வளவு பசியா இருந்திருக்கும். ஆனா ஒரு இரவு முழுக்க தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார், சிங்கங்களின் வாயை கட்டினார். ஏன் தெரியுமா? ராஜா அடுத்த அந்த வசனம் வாசனத்தோடு நல்லா இருக்கும். அடுத்த நாள் காலையில் இரவு முழுக்க அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராது. அதிகாலமே எழுந்து கல்லறைக்கு அந்த சிங்க கெபிக்கு வருகிறான். வந்து அவன் என்ன தெரியுமா கேட்கிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராய்த்த கர்த்தர் தப்புவிட்டாரா? இல்ல. அப்ப அவன் என்ன தெரியும், அவன் என்ன முடிவு பண்ணி வந்திருக்கணும், போய் கொஞ்சம் எலும்பு விழுந்து இருக்கும், எடுத்து வந்து பொறுக்கி புதைக்கலான்னு போனோம். ஆனா அவன் கெபியில போய் அப்படி சொல்லலை. நீ ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா, தப்புவித்தாரா? தேவஜனங்கள் நல்லா கவனிங்க, யார் மேலும் உடைய நம்பிக்கை? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருகிற போது மார்க் 5ஆம் அதிகாரம் 25-34 வரைக்கும் வாசிக்கிற போது வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தார். அவள் ஆண்டவருடைய விடுதலை, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறதை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்தவர், எல்லாவற்றையும் இழந்து போனார். இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார். மிகப்பெரிய மருத்துவர்களால் எவ்வளவு, ஏன்னா அவருடைய ஆஸ்தியெல்லாம் இழந்து போனார்னா அப்ப அவளுக்கு என்ன இருந்திருக்குது? என்ன இருந்திருக்குது? ஆஸ்தி இருந்திருக்குது, சொத்து இருந்திருக்குது. அந்த ஆஸ்தி எல்லாம் அவர் செலவழித்து வருத்தப்பட்டார். ஆனா கடைசியா அவருக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு இந்த இடத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகியும் தொட்டால் நான் சுகமாவேன். தேவஜனமே கவனிங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து மேல் மக்கள் வைத்த நம்பிக்கை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்து பரிசுத்தவான்களை பார்க்கிறோம், இஸ்ரவேலர்களை பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க வேண்டாம், 15ஆம் அதிகாரம் 22-28 வரைக்கும் உள்ள பகுதியை வாசிச்சீங்கன்னா, ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறார். இயேசு தீரு சீதோன் பட்டணத்துக்கு வருகிறார். அந்த கானானிய ஸ்திரீ வருகிறார். ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், அவளை கொண்டு வர முடியவில்லை, வீட்டுல இருக்கிறாள், தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் மகளை சுகமாக்கும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட்டுகிறது நல்லதல்ல. ஆனா அவன் நம்பிக்கையில என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க, நீ நாய்க்குட்டினா சொல்லு, பூனைக்குட்டினா சொல்லு, எந்த குட்டினா சொல்லு, பேய்க்குட்டி கூட சொல்லு, எனக்கு வேண்டியது என்ன? நீ சுகம், உம்மால சுகம் கொடுக்க முடியும், தூரத்துல இருக்க என் பெண்ணை உன்னால சுகமாக்க முடியும். இதுதான் நம்பிக்கை, இயேசு மேல் வைத்த நம்பிக்கை. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தான்னு தெரியல, ஆனா இயேசு 40 கிலோமீட்டர் 40 மைல் வந்திருக்காரு. இப்போ இந்த ஸ்திரீயுடைய மகளுக்கு சுகம் கொடுக்க இயேசு அங்க வேறொரு அற்புதத்தையும் செய்யல. இல்ல, கலிலேயாவிலிருந்து 40 மைல் தூரம் போயிட்டு அந்த ஸ்திரீயுடைய மகளுக்கு விடுதலையை கொடுத்து விட்டு அவர் இயேசு திரும்ப வருகிறார். அந்த ஸ்திரீ வீட்டுக்கு போய் பார்க்கிற போது தன்னுடைய மகள் படுக்கையாய் கிடந்த மகள் படுக்கையில எழுந்து உட்கார்ந்து இருந்தார். என்ன நம்பிக்கை?
ஒருவேளை 10 கிலோமீட்டர் தான் வச்சுங்க, 20 கிலோமீட்டர் தான். இந்த நேரத்துல 10 கிலோமீட்டர்ல ஒரு 10 நிமிஷம் தாம்பரம் போயிடலாம் பைக் எடுத்தா. 3 நிமிஷத்துல போறோம், 4 நிமிஷத்துல போறோம் கூட இருக்கிறான் இல்ல. ஆனா அந்த நாட்கள 10 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப கடினமான காரியம். மலைப்பாங்கான பிரதேசம், ரோடுகள் இல்லாத ஒரு நாட்கள். அந்த நாட்களையே அவன் தேடி வந்து சொல்றான் ஒரு நம்பிக்கை, இந்த ஆண்டவர் கிட்ட போனா என் பெண் சுகமாவார், இயேசு வந்த போனா என் பெண் சுகமாவார். அப்போ இன்றைக்கு உங்களுடைய பலகீனங்கள்ல எப்படி கானானிய ஸ்திரீ தன் மகனுடைய பலகீனத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்தாலும், 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். ட்ரஸ்டிங் இன் யுவர் வீக்னஸ். நம்முடைய பலகீனங்கள்ல நம்ம தேவனத்துக்கு வர வேண்டியது அவசியம். தேவனுக்கு நல்லா கவனிங்க. 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசித்தார். கானானிய ஸ்திரீ வெகு தூரத்துல இருந்து இயேசுவை தேடி வந்தார். அன்றைக்கு இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க எப்படி கேள்விப்பட்டா தெரியல. ஒருவேளை யோசித்து பாருங்க, இன்றைக்கு இயேசு இங்க வந்திருக்கு, தாம்பரத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பலகீனம் இருக்குதுன்னு சொன்னா எப்படி ஓடி இருக்கும்? வண்டி இருக்கிறத நினைச்சு விட்டுருங்க. இந்த நாட்கள்ல வண்டியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, எந்த வாகனமும் கிடையாது, நீங்க நடந்துதான் ஓடணும். ஆனா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. நடந்தா ஓடி இருக்கீங்க, ஐயோ இயேசு தாம்பரத்தை விட்டு வேற என்ன போயிட்டா என்ன பண்றது, அடுத்த ஊருக்கு போயிட்டா என்ன பண்றது, அதுக்குள்ள தாம்பரத்தை விட்டு அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், போய் பிடிச்சணும்னு என்ன பண்றோம், எவ்வளவு வேகமா ஓடி இருக்கும். நம்முடைய பலகீனங்கள்ல யார் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்? இயேசு அந்த நாட்கள் இந்த 2 ஸ்திரீகளும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது லாசருவை குறித்து வாசிக்கிறோம். அந்த முழு அதிகாரம் 45 வசனங்கள் வரைக்கும் லாசருவை குறித்த வசனங்கள். அவனுடைய சகோதரி மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே. 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனை அந்த நாற்றம் எடுத்திருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை மாற்ற அவரால் முடியும். உயிரோட எழுப்ப முடியும். மருத்த லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும். நம்முடைய நாற்றமான வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23-27 வரைக்கும் வாசிக்கிற போது இயேசு படகிலே போகிறார். அவருடைய சீஷர்கள் ஏறுகிறார்கள். அந்த படகிலே இயேசு இருக்கிற போது காற்றும் புயலும் அடிக்கிறதை பார்க்கிறார். அந்த சீஷர்கள் அழகுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்வார், அமைதியா இருங்க, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? தேவ ஜனமே, இயேசு எடுக்கிற வாழ்க்கையில இருந்து புயல் காற்று வந்தாலும் கூட ஏந்திர வாசிக்கிறோம், புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீட்டுக்கும் பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டு மேலேயும் அலை அடித்தது, ஆனாலும் அந்த வீடு விழவில்லை. காரணம் என்ன? கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அந்த வீடு கட்டப்பட்டிருந்தது. இந்த படகுல கிறிஸ்து இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஆனாலும் புயல் காற்றும் அங்கே அலையும் மோதுகிறதை பார்க்கிறோம். இயேசு எழுந்து அதட்டுகிற போது அமைதலா இரு அப்படின்னு சொன்னா அமைதலாயிடுச்சு. இறையாதே, சத்தம் போடாதன்னா அலையோட சத்தம் அமர்ந்து போய்விட்டது. நீங்க கடல்ல போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் படகுல போகிறப்போ இந்த அலையுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அப்படியே படகு தூக்கி போடும், அப்படியே ஆடும், உட்கார முடியாது, தண்ணி மேல அடிக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கடல் ஆழத்துக்கு போயிட்டீங்களா எதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அது மாதிரி கப்பல் போயிட்டே இருக்கும். இனி நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போது அடுத்தது நம்ம யார் மேல நம்பிக்கையை வைக்கிறோம்? இயேசு ஒரு நாள் படகுல போய்கொண்டார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 22 வாசிக்கிற போது இதே ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்கிறத பார்க்கணும். அங்கே பேதுரு வருகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். இயேசு வா என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான். ஆனா ஒரு புயல் காற்று, ஒரு காற்று அடித்து கடல் அலை கொந்தளிக்கிற போது அவன் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். இயேசு மேல் வைத்த நம்பிக்கை, ஆண்டோடைய வார்த்தை மேல் வைத்த நம்பிக்கை, அவன் இழந்து போனான். தேவன் நம்பிக்கை அநேக ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்த வார்த்தையை நம்ம நம்பிக்கை வைக்க மறந்துடுறோம். ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பாருன்னு சொன்னா அந்த வாக்குறுதியை உறுதியாக பிடித்துக் கொள்ளணும்.
கர்த்தர் கொடுத்ததை அவர் செய்யும் அளவுக்கு அவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நம்ம வாசித்தோம் 2 Corinthians 11 அதிகாரத்துல இல்ல, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது மாற்றமே கிடையாது. வா என்று சொன்னது கர்த்தர் பேதுருவை பார்த்து, அந்த வா என்கிற வார்த்தையின் மேல்தான் அவர் காலை வைத்தான். ஆனா பிரச்சனைகள் வரும்போது திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். தேவஜனம் இன்றைக்கு நமக்கும் அப்படிதான். சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போது நாம இன்னைக்கு உலகத்தை திரும்பி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து பார்த்தோம், யோபை குறித்து பார்த்தோம், ஏசாயா எரேமியாவுடைய எச்சரிக்கை குறித்து பார்த்தோம். அவர்கள் எல்லாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம் வேதத்துல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்கிற போது ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், தன் தகப்பனை தன்னுடைய பிள்ளையை பலியிட சென்ற பொழுது அவன் கல்லுகள் இந்த சாம்பலில இருந்து எனக்கு பிள்ளையை உண்டாக்குவார் என்று விசுவாசித்தான். ஈசாக்கை பலி கொடுத்து நான் தகன பலியாக இட்டு அதை சாம்பல் ஆக்கினாலும் அந்த சாம்பல் இன்னொரு ஈசாக்கை கர்த்தராலே உண்டாக்க முடியும் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். இதுதான் அவன் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவர் மேல் வைத்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அவர்கள் தேவனை காணாமல் நம்பிக்கை வைத்தார்கள். அவங்களுக்கு தேவன் ஒருத்தர் இருக்காரு தெரியும், அதனால ஆபிரகாம் விசுவாசித்தான். யோபு விசுவாசித்தான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவனை பார்க்கவில்லை, ஆனால் அவர்கள் காணாத தேவனை விசுவாசித்தார்கள். தானியேல் தேவனை விசுவாசித்தான். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது கானானிய ஸ்திரீயும் பெரும்பாலுள்ள ஸ்திரீயும் லாசருடைய சகோதரிகளும் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஏன்னா இயேசுவை அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த போது மனிதனாய் பார்த்தார்கள், இயேசுவை கண்டு விசுவாசித்தார்கள். அதனாலதான் இயேசு யோவான் 20ஆம் அதிகாரத்துல தோமாவை குறித்து சொல்லுகிற போது சொல்லுவார், தோமாவே கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம். இன்னைக்கு நீங்கள் நானும் காணாத இயேசு விசுவாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல வாசிக்கிறோம். இல்லம்மா 20:7-8 சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எல்லாம் கவனிங்க. குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் முறிந்து விழுந்தார்கள். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோமா? நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். அல்லேலூயா. எழுந்து நிக்கிறது மட்டுமல்ல, எப்படி நிக்கிறோம்? நிமிர்ந்து கம்பீரமா நிக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை. யார் மேலும் நம்முடைய நம்பிக்கை? 118ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கிற போது வேதத்துடைய மைய வசனம் அதுதான். முழு வேதத்துடைய சென்டர் வேர்ட் இஸ் அரௌண்ட் 18:8 and 9. வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். நல்லா கவனிக்க தேவஜனமே. மனுஷனை நம்பாத, பிரபுக்களை நம்பாத. இன்னைக்கு உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க. ஆண்டவர்கள் நம்பிக்கை, ஆண்டவர்கள் எல்லாம் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். அவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனம் மாற மனுஷனும் அல்ல. அவர் தேவன், அவர் தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லி செய்யாதிருக்க மாட்டார். அப்ப இன்றைக்கு பவுல் 3வது காரியத்தை சொல்றார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனை காணாமல் இருந்து அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்டில் இருந்த சகோதரிகள், வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் இயேசுவை கண்டு விசுவாசித்தார்கள். இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகும், இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாகும் என்று இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் காணாத தேவனையும் இந்த உலகத்துல மாம்சத்துல நடந்த இயேசுவையும் நம்ம பார்க்கல. இன்னைக்கு நீங்கள் நானும் யாரை நம்புகிறோம் தெரியுமா? மறுபடியும் 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 2 Corinthians 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் போதுமா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். He who raised the dead,
மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவனை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரை எப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? மாம்சத்தில் வந்த இயேசுவை விசுவாசிக்கல, பார்க்காத இயேசுவை விசுவாசிக்கல. நல்லா கவனிங்க. இன்று உயிரோடு இருக்கிறவர், அவருக்கு அழிவே இல்லை. எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதல் வாசிக்கிற போது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:10. இது நிமித்தம் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். முதலாவது எப்படிப்பட்ட தேவனை நாம இன்றைக்கு நாம நம்புகிறோம் தெரியுமா? இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன், இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன், அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் ஜீவனுள்ள தேவன். எல்லாம் கவனிங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனோட இருக்கிறவர். நம்ம ஆராதிக்கிறவர் செத்து போன தெய்வம் அல்ல, செத்து போய் அதோட மண்ணோட மண்ணா போன தெய்வம் அல்ல, திரும்பவும் வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். இங்க பாக்குறோம், ரட்சகராகி ஜீவனுள்ள தேவன் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம். 1வது வசனத்தை வாசிங்க. ஏன் அதை பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்குன்னா, 4:1 வாசியுமா? வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் பூரண பொய்யருடைய மாயத்தினாலே சில நம்பிக்கை ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதுதான் பவுல் கடைசி நாட்களில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து நிறைய எழுதுவார். தொடர்ந்து இங்க வாசிக்கலாம். இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பார்கள், பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுப்பார்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு, ஆனா நாங்க யாரை நம்புறோம்னா, பவுல் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனை நம்புகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்ம நம்புகிறவர் எப்படிப்பட்டவரோ அதை பார்க்கிற போது இஸ் லிவிங் ஃபார் எவர். இல்ல, அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆல்பாவும் உமேகாவுமானவர். தேவஜனங்கள் எல்லாம் கவனிங்க. முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து மேல் ஏன் நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? முதல் நம்பிக்கை என்ன நம்பிக்கைனா, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. மரியாதை போய் கடவுளத்துல ஆண்டவரை தேடுகிறார். தோட்டக்காரன் என்று சொல்லி ஆண்டவத்துல கேட்கிறார், ஐயா அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அதை எனக்கு சொல்லும். ஏசு சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு இருக்கிறவரை மருத்துவருக்கு தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு இருக்கிறவர். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை செத்து போய் தேடுகிறத பார்க்கிறோம், முற்பிதாக்கள் போய் தேடுகிறத பார்க்கிறோம். அநேக ரோமன் கத்தோலிக்க சபைகளுக்கு போனீங்கன்னா நிறைய பரிசுத்தவர்களுடைய சிலை என்று வைத்திருப்பாங்க. அந்திராயா இடத்துல போய் கேட்கறத பார்க்கிறோம். சில ஆலயங்களுக்கு போனா அந்திராயாவே எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும், மரியாதை எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும், யோசேப்பை எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். நல்லா கவனிங்க. நீங்கள் நானும் யாரை வேண்டிக் கொள்வது தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். அவர் மரிக்கவில்லை, அவர் சதா காலம் உயிரோட இருக்கிறவர். நீங்கள் நான் முதல்ல நம்ம கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்க தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் மரித்தவரோ அடக்கம் பண்ணப்பட்டவரோ இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறவர். முதலாவது தான் நீங்கள் நானும் அவரை நம்ம நம்புவதற்கான முதல் காரியம். ஏன் என் ஆண்டவரை நம்புகிறோம்னா, மை காட் இஸ் லிவிங் ஃபார் எவர். அவர் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிறவர். இதுதான் நமக்கு அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருந்தது. அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லி 6 அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் மோசேக்கு கொடுத்து பட்டணங்களை பிரிக்கிற பொழுது 6 அடைக்கல பட்டணங்களை உண்டாக்குவாயாக என்றார். 6 அடைக்கல பட்டணம் எதுக்குன்னா, ஒருவன் கைப்பிசகாய் ஒருவனை கொலை செய்து விட்டார், ஒருவன் கைப்பிசகாய் தெரியாம ஒருத்தனை கொண்டுட்டான்னா அவன் தெரிஞ்சு கொண்டா அவன் மரணத்துக்கு பாத்திரன். தெரியாம ஒருத்தன் கொண்டுட்டான்னா அவன் என்ன பண்ணா, வேகமாய் ஓடி சென்று அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி போயிடும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிட்டா அவனுக்கு என்னன்னா 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, அவன் அங்கேயே சாகலாம், இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஆசாரியன் என்னைக்கு சாகுறானோ அவனுக்கு அன்னைக்கு வந்து இவன் என்ன பண்ணலாம், உள்ள இருந்து பிடிச்சி போய் அடிக்கலாம். பிரதான ஆசாரியன் செத்து போயிட்டான்னா இவருக்கு கேரண்டி கிடையாது.
உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை பிடிச்சிட்டு போயிடலாம். அது வரைக்கும் அடைக்கல பட்டணத்துக்குள்ள யாரும் வந்து என்ன பண்ணுவது, அவன் மேல கையை வைக்க முடியாது. ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. கலாத்தியர்ல வாசிக்கிறோம், மாறாத விசேஷத்தை அடைக்கல பட்டணத்துக்குள் ஓடி வந்த நமக்கு இது மாறாத விசேஷம். இந்த அடைக்கல பட்டணமாகி இயேசுக்குள்ள ஓடி வந்துட்டோம். ஏன் ஓடி வந்தோம்? நமக்கு மரணம் கிடையாது தெரியுமா? ஏன் நமக்கு தண்டனை கிடையாது தெரியுமா? இந்த ஆசாரியன் என்னைக்கும் சாக போறவர் கிடையாது. இவர் செத்தாதானே என் மேல கையை வைக்க முடியும். அவர் ஆண்டாண்டு காலமாய் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். யார் மேல உங்க நம்பிக்கை? தேவஜனங்கள் முதல்ல உங்க நம்பிக்கை யார் மேல தெரியுமா? ஓன் மூயின் சிலுவை பாரியவர். யார் நித்திய காலமாய் உயிரோடு இருக்கிறாரோ, மரணத்தை காணாதபடி இருக்கிறாரோ, அவர் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. நான் சொல்ல சுவாசம் நம்ம மனுஷன் நம்பாதீங்க. முதல்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவரை நம்புங்க. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் காரியம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1:18 வாசிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ. பவுல் எழுதுறாரு, நாங்க சிலுவையை பற்றிய உபதேசம் அது பைத்தியமா இருக்கலாமா அவனுக்கு? ஏன்னா சிலுவையில தொங்குற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். தோல்வி அடைந்த ஒரு மனுஷன், அவன் தோற்று போனவன், ஜெயிக்க முடியாதவன் தான் வந்து தொங்குறான். ஆனா அந்த உபதேசம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவ பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம். அப்ப முதலாவது சிலுவையை வென்று எழுந்த ஆண்டவரை நீங்கள் நான் தொழுகிறோம். அவர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, மரணம் இனி அவருக்கு இல்லை. அப்போ இது நம்ம நம்பிக்கை முதல்ல ஆண்டவர் மேல வைக்கணும், உயிரோடு இருக்கிறவர் மேல. இரண்டாவது தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க. நமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அடுத்தது பார்க்கிறோம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை தெரியுமா? முதல் நம்பிக்கை யார் மேலன்னா, ஆண்டாண்டு காலம் உயிரோடு இருக்கிறது மேல, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் மேல, மாறாத ஆண்டவர் மேல. இரண்டாவது நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? என்ன அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவார். அவருக்கு மட்டும் அந்த மரணம் இல்லை, நமக்கும் மரணம் இல்லை. அல்லேலூயா. நமக்கும் நித்திய ஜீவன். நம்ம யாரும் நம்ப தெரியுமா? எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறோம் நம்புறேன். ஏன்னா எனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நானும் மரித்தாலும் எங்கதான் இருப்பேன்? ஆண்டவரோட இருப்பேன். எனக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். அதான் தீத்து புஸ்தகத்துல பவுல் தீத்துக்கு சொல்றார், தமது கிருபையினாலே நாம நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை. அடுத்து நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் மரணம் அடைய போவதில்லை. இந்த வேர்ல்ட் இஸ் வெரி டெம்பரரி. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. This home is not my, this country is not my home. இந்த உலகம், the world is not my home. இந்த உலகம் எனக்கு வீடு இல்லை. கைகளால் கட்டப்படாத ஒரு வீட்டுக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். அல்லேலூயா. அவன் செல்வ சீமானா இருந்தான், சகல ஆஸ்திகளை உடையவனா இருந்தான். அவனுடைய பூமி, அவனுடைய சொத்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் கூடாரங்களிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நிலையான நகரம் இங்க இல்லை, எனக்கு நிலையான நகரம் ஒன்று வரப்போகிறது. அதுதான் நித்தியமாய் நான் இருக்க போகிற இடம். இன்னைக்கு உலகத்துடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? உலகத்துல இன்னைக்கு பில்டிங்கும் ஜனத்தொகையும் பெருகி 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 150 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜனத்தொகையுடைய இந்த எண்ணிக்கை பூமி தாங்கலையா? சீக்கிரம் உலகம் அழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்று சொல்றாங்க. ஜனத்தொகை பெருகி விட்டுறான். இந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஜனத்தொகை பெருகி இருக்கலாம், கட்டுப்படுத்த முடியல. தேவஜனத்தை கவனிங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும்
உயிரோடு இருக்கிற முதல்ல பார்த்தோமே, உயிரோடு இருக்கிற என்னைக்கு சதாகால் உயிரோடு இருக்க ஆண்டவர் அவரோடு நம்மை வைத்துக் கொள்வதற்கு நமக்கும் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கும் நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு மரித்தாலும் ஆண்டவரோட யுகமா இருப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு உண்டு. எத்தனை ஆண்டோட பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இருக்கு? இன்றைக்கு கண்ணை மூடனா நான் ஆண்டோட சமூகத்துல என் கண்ணை திறப்பேன், ஆண்டோடைய சமூகத்துல நான் அவரை தரிசிப்பேன், அவரோடு இருப்பேன். இந்த உலகத்தின் வாழ்க்கை 60 வருஷமோ 70 வருஷமோ கருத்து மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் முடிவு மரணம். ஆனா அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்கே என்ன இல்லை? கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. சதா காலம் தேவதூதர்கள் தேவனோடு இருக்கிற பெரிய சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஏன் தெரியுமா? 2வது பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு எனக்கு என்னத்தை கொடுத்திருந்தா நித்திய ஜீவனை கொடுத்தது. ஏன்னா முதல்ல பார்த்த மாதிரி அவர் நித்திய ஜீவனை உடையவர். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை உடைய தேவன் உங்களுக்கு எனக்கும் அதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 3வது இந்த நம்பிக்கை எங்கள் மேல நம்பிக்கையாம இல்லாம நாங்க ஏன் மருத்துவரை தேவன் மேல எழுப்புகிற தேவன் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறாதான் 3வது ஒரு காரியம். தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பக்திக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தைரியத்தை தரித்துக் கொண்டிருக்க கடவோம். 3வது நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவோடைய மருத்துவரை எழுப்புகிற தேவன் நமக்கு கொடுத்த 3வது நம்பிக்கை என்ன தெரியுமா? ரட்சிப்பின் நம்பிக்கை, ஹோப் ஆஃப் சால்வேஷன். தேவனுடைய ரட்சிப்பின் நம்பிக்கை. இன்றைக்கு உலகத்து மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்னோ முயற்சி பண்ணுகிறான், பல காரியங்களை செய்கிறோம், பலவிதமான தன்னுடைய உடலை வருத்திக் கொள்கிறான், தன்னுடைய ஆஸ்தியை இழக்கிறான், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம். ஆனா உங்களுக்கு எனக்கு தேவ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அது ரட்சிப்பின் நம்பிக்கை. அப்பா பிதாவே கூப்பிடுகிற புத்திரஸ்ரீயார் ஆவியை கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே ரட்சின்னு சொன்னா கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். பேதுரு அன்றைக்கு அந்த அமர்ந்து போகிற பொழுது ஆண்டவரே ரட்சின்னு சொன்னான். ஆண்டவருடைய கரம் உடனே அவர் எட்டி பிடித்ததை பாருங்க. ரட்சிப்பு இந்த நாட்கள்ல ரட்சிப்பை கொடுத்த பிரசவம், ரட்சிப்பை கொடுத்த உபதேசம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. வருஷமா எத்தனையோ வருஷங்கள் வருகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறையான்னு கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம். ஒரு காலத்துல ஒரு சகோதரன், இன்னொரு சகோதரனும் ஒரு சகோதரியும் நாங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்க சபையில புதுசா யாராவது வந்தாலும் முதல்ல அவங்கள பார்த்து கேட்கிற கேள்வி இப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் நம்முடைய கேள்வி. அந்த நாட்கள் அதான் கேட்டாங்க. என்னைக்கு மாறி போய்விடுறத பாக்குறோம். ஒரு சகோதரனை பார்த்து அபிஷேகம் பெற்றிருக்கிறியான்னு கேட்கிறாங்க, இல்ல அந்நிய பாஷை பேசுறியான்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் ஒழுங்கு போகக்கூடியது. ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்குதா? என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதில்லை. தேவஜனங்கள் நல்லா கவனிக்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நிமிஷமும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். ரட்சிப்பு மிக அவசியம். கிறிஸ்தவனுடைய அடிப்படையே ரட்சிப்பு தான். நீ ரட்சிப்பு மனம் திரும்புவது இல்லாம நீ தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களை ஆலயத்துக்கு 25 வருஷமா வர்றோம், ஆனா ரட்சிப்புனா எங்கனே தெரியாது, நீ பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. வரலாம், போகலாம், எல்லாம் செய்யலாம், எல்லா காரியமும் செய்யலாம். ரோமர் 4:4 வாசிக்கிறோம். கிரியை செய்கிறதுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படும், அவ்வளவு கடன் என்று எண்ணப்படும். நீ என்ன செய்தாலும் அது கிரிய. அந்த கிரியைக்கு கர்த்தருக்கு பதிலே இந்த பூமியிலேயே கொடுப்பார், கிருபையை கொடுக்க மாட்டார். ரோமர் 4:4 என்னைக்கு மறக்காதீங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை கிடையாது, அது கடன். கர்த்தர் கொடுத்ததை மனுஷன் கர்த்தருக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார், அவ்வளவுதான். பூமியை எல்லாருடைய நீதிமானுக்கு சரி கட்டப்படும். தேவதைகள் எல்லாம் ரட்சிப்பு மிக அவசியம். அழுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோமா? ஒரு காரியத்தை செய்திடுறோம், ஒரு தவறு செய்திடுறோம், ஒரு பொய்யான பேச்சு பேசிடுறோம், தகாத காரியத்தை செய்திடுறோம், உடனே ரட்சிக்கப்படுறோம். ஐயோ ஏசப்பா என்ன பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த எண்ணம் நம்ம இருதயத்துக்குள்ள, ரட்சிப்பு இருதயத்துக்குள்ள இருக்கணும். எப்பவுமே நம்ம இருதயத்துக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். நான் பரலோகத்துக்கு போகக்கூடியவன், ஐயோ இந்த காரியத்தை பரலோகத்துக்கு போக விடாம தடை செய்தா ஆண்டவரே, நான் பேசுறது தப்பு ஆண்டவரே, என்ன ரட்சிப்பு ஆண்டவரே சொன்னா God will save you. ரட்சிப்புக்கு ஆங்கிலத்துல சால்வேஷன், இன்னொரு வார்த்தை சேவ்.
அவர் உன்னை பாதுகாக்க வல்லவர், உன்னை காப்பாற்ற வல்லவர். ரட்சிப்புனா காப்பாற்ற வல்லவர். தேவஜனமே, மூன்றாவது, இந்த மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். முதல்ல அவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் ஆண்டாண்டு காலமாய் நித்தியமாய் உயிரோடு இருக்கிற தேவன். அப்படிப்பட்டதை ஆராதிக்கும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அந்த ஆண்டாண்டு காலமாய் நாமும் அவரோடு இருக்கின்ற நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, உயிரோடு எழுந்த தேவன் உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதில்லை. காலையில இருந்து ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீங்க ரட்சிக்கப்படணும்பா, எங்கேயாவது தவறி போயிடக்கூடாது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு எழுந்துப்போம். சாயந்தரத்துக்குள்ள 10 முறை தவறி போயிருப்போம். ஆண்டவர் பாப்பா நைட்டு 12 மணிக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை என்ன பண்ணுவான்? தவறி போயிடுவான்னு அவருக்கு தெரியும். ஆனா 12வது முறையும் தவறி போன பிறகு ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே 12 முறை நீ தெரிஞ்சு தவறி பண்ணிட்டம்பா, தேவன் மன்னிக்க வல்லவர். அல்லேலூயா. நல்ல கவனம். ரட்சிப்பு மிக அவசியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு ரட்சிப்பை தேடினாங்க. அவங்களுக்கு கிடைக்கல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. ரட்சிப்புங்கிற வார்த்தை நீங்க பழைய ஏற்பாட்டு தேட முடியாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அவருக்கு கிடையாது. நடந்து செய்தாங்க, கிரியை செய்தாங்க, பலி செலுத்தினாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போனாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போனாங்க. மாடையோ கண்ணையோ ஆட்டுக்குட்டியோ கொண்டு போய், முதலனா ஒரு ஜோடி புறாவை எதையாவது கொண்டு போய் பலி செலுத்தினாங்க. நேரம் வந்தாங்க. திருப்பி அவங்களுக்கு தெரியும், அடுத்த ஈஸ்டருக்கு பலி செலுத்தினா போதும். அது வரைக்கும் எப்படி இருக்கலாம்? பாவம் செய்யலாம். அடுத்த ஈஸ்டர் வரும்போது போய் என்ன பண்ணலாம்? பலி செலுத்தலாம். திருப்பி என்ன பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை பலி செலுத்தி திங்கள் திருப்பி பழைய வாழ்க்கைக்கு. கொரிந்து சபைக்கு ஏன் பவுல் கடுமையான உபதேசங்களை எழுதுறாருன்னா, கொரிந்து பட்டணம் மிகப்பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்தவர்கள் காலையிலிருந்து அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த மக்கள், பலவிதமான மக்கள் கலந்துருந்தாங்க. அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. பலவிதமான மக்கள் இருந்த ஒரு இடம். பல கப்பல் கட்டுகிற தொழில், அங்கு கப்பல் வியாபாரம் மிக அதிகம். கப்பலை வியாபாரம் செய்கிறவர்கள் அந்த கொரிந்து பட்டணத்துல எல்லா ஜாதி மக்களும் இருந்தாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாங்க, ஆராய்ச்சாங்க, கர்த்தரை தொழுது கொண்டாங்க, எல்லா வேலையும் செய்தாங்க. கர்த்தருக்கு அப்படியே பிரியமாய் நடந்து கொண்டாங்க. நீங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்த சபை அது. இயேசு வந்துட போறார் சீக்கிரமான ஆவலோட காத்திருந்த சபைக்கு கொரிந்து சபை. 1 அதிகாரத்திலேயே பவுல் எழுதுகிறார். எல்லாம் எது வரைக்கும்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான். சாயந்தரம் முடிச்சு போன உடனே பவுல் எழுதுகிறார், இப்படிப்பட்ட விபச்சாரம் உங்க சபையில இருக்குது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு 3-4 பொண்டாட்டி. அந்த 3-4 பொண்டாட்டிக்குள்ள ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டான். எந்த சபையில? கொரிந்து சபை. ஏன் அவனை தள்ளி வைக்காம இருக்கிறது பவுல் கேட்கிறார். இந்த பாவத்தை செய்தவனை ஏன் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி பவுல் கேட்கிறார். சாயந்தரம் போய் எல்லாரும் விபச்சாரத்துல போய் விழுந்தான். அந்த சபை அப்படிதான் இருந்தது. அதனால்தான் பவுல் அந்த சபையை கண்டித்து நிறைய 16 அதிகாரங்களாக எழுதினார், கடிந்து எழுதினார். ஒவ்வொன்றை குறித்து அவர் விளக்கி சொல்ல வேண்டியதா இருந்தது. அப்படின்னா 3வது காரியம், ரட்சிப்பு மிக அவசியம். இது உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட வல்லமை என்ன தெரியுமா? ரட்சிப்பின் நம்பிக்கை. இன்னைக்கு தவறு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் சமூகத்துக்கு, அப்பா தப்பு பண்ணிட்டோம்னு காலில் விழுந்தோம்னா அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். அல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம். தவறான மனுஷங்க உலகத்துல யாருமே இல்லை. எப்பேற்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்துல தவறி போகிறதை பாருங்க. 4வது, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்கு எதை பெற்றுக் கொடுக்கிறது? எதுக்காக ஒரு நாள் நம்ம நம்பிக்கையை வைக்கணும்னா, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது என்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அடுத்து பவுல் சொல்லுகிறார், 4வது, மரித்தோரை எழுப்புகிற தேவன் நமக்கு கொடுக்கிற அடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? மரித்தோர், நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பது உண்டு என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறது போல நானும் நம்புகிறேன். அடுத்து என்ன நம்பிக்கை தெரியுமா? நீங்கள் நானும் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருக்கோம். அல்லேலூயா. நமக்கு மரணம் என்பது இல்லை. This body is temporary. நமக்கு நித்தியமாய் யுகாயுகமாய் ஆண்டவரோட இருக்க போகிறதுக்கு நீங்கள் நானும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் என்ன வித்தியாசம்? பரிசேயர் உயிர்த்தெழுதலை நம்பினார்கள், தேவதூதரை நம்பினார்கள்.
ஆவி உண்டென்று நம்பினார்கள். ஆனா சதுசேயர்கள் உயிர் தேர்தலை நம்பாதவர்கள். உயிர் தேர்தல் என்பது ஒன்று கிடையாது என்று சொல்லி சதுசேயர்கள் இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்துடைய வாழும் நாட்கள்ல அவர் சதுசேயர்களை கண்டுக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் அவருக்கு யாரோட பிரச்சனைனா பரிசேயர்களோட தான் பிரச்சனை. ஏன் பரிசேயர்களோட பிரச்சனை? உயிர் தேர்தலை நம்புகிறவன் அவன், தேவதூதர் உண்டியவனை நம்புகிறவன், ஆவியை நம்புகிறவன். இது எல்லாவற்றையும் நம்பி விட்டு இயேசு நம்பாம போனான். அதுதான் பரிசேயரோட எப்பத்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. சதுசேயரை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் நானும் கண்டுக்கிறோம்னா கண்டுக்க வேணாம். ஒருத்தன் அந்தி கிறிஸ்து ஆவியோட பிரசங்கம் பண்றான், சபையில் அந்தி கிறிஸ்து ஆவியோட இருக்கிறான்னு நமக்கு தெரியும் இவன் என்ன ஆவியில இருக்கிறான்ட்டு. ஆனா பவுல் யாரை எச்சரிக்கை தெரியுமா? அப்போஸ்தலருக்கு எழுதுகிறது 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதுகிறார், நான் போட துன்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே சிலர் எழுப்புவார்கள், அதை குறித்து எச்சரிக்கையா இரு. கர்த்தருக்கு வார்த்தையை பேசினாரு, பி அலர்ட், எச்சரிக்கையா இரு. அதனாலதான் சாதிச்சுதான் அவருக்கு கவலைப்படுறதே கிடையாது. கர்த்தர் இந்த சபையை மீட்பதற்கு, மந்தையை மீட்பதற்கு கண்காணியாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஐ அம் ஆஃபீஸ் சர்வன்ட், நான் அவருடைய வேலைக்காரன், அவ்வளவுதான். ஐ ஹேவ் நோ அத்தாரிட்டி. எனக்கு என்ன செய்யணும் எது எதுவுமே தெரியாது. இந்த நாள் வரைக்கும் இந்த வேதத்தில் நீங்க ஏதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள்லாம் டக்கு படிக்க தெரியாது. காரணம் தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு நடத்துகிறவர் ஆவியானவர். அவர் கொடுத்த வார்த்தை அப்போ 20-30 சொல்றாரு, 31 சொல்றாரு, நீ அலர்ட், ஜாக்கிரதையா இரு. சபையில் எப்படிப்பட்ட ஆவி எழும்புகிறது, நீ ஜாக்கிரதையா இரு. சபையில் இது வந்தால் அதை ஓட்டி விடுறது வழியப்பாரு. சபை ஏன் சபை? தேவ ஜனங்க நல்லா கவனிங்க, நான் வேலைக்காரன், அவ்வளவுதான். இது பவுல் எழுதுகிறார். உயிர் தெழுதல் மருத்துவர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து நீங்கள் நான் ஒரு நாள் நிச்சயமா உயிர் தெழுக்க போறோம். ஆண்டவர் என்னைக்கு வந்தாலும் சரி, இன்னைக்கு செத்தாலும் சரி, இன்னும் 100 வருஷம் வரை செத்து ஆண்டவர் வரத்துக்கு இன்னும் 200 வருஷம் ஆனாலும் சரி, அவர் எப்ப வந்தாலும் சரி, நான் இன்னைக்கு செத்தாலும் இயேசு வரும்போது நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை தான் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிறார். அநீதிக்காரரும் நீதிமான்களும் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நம்ம உயிரோடு எழுந்திருப்போம். தேவனுக்கு நியாய சங்கத்துக்கு நிற்போம் கண்டிப்பா. அப்படி நிக்கிற போது உங்களுக்கு எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, உங்களுக்கு எனக்கு வெகுமதி. நியாய தீர்ப்பு அவனுக்கு தான் நியாய தீர்ப்பு, உலகத்தாருக்கு தான் நியாய தீர்ப்பு. சபையிலேயே இருந்து சபையிலேயே கலக்கம் பண்றது தான் நியாய தீர்ப்பு. சபையில ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு கிடையாது, அவனுக்கு வெகுமதி உண்டு. தேவத்திலே பவுல் தெளிவாக எழுதுவதை பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் முதல்ல எழுந்திருப்பாங்களா? கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருந்தோம்னா. சபை நிரம்பி இருக்கலாம், சபை நிரம்பி இருக்கலாம். ஆனா இயேசு வரும்போது நீங்கள் நான் மரித்திருந்தாலும் கூட முதல்ல நம்ம எழுந்திருப்போமா? கர்த்தர் கொடுக்கிற 4வது நம்பிக்கை இது. பவுல் எழுதுகிற 4வது நம்பிக்கை. கர்த்தர் பிரதான தூதரோடும் ஆரவாரமும் சத்தத்தோடு வருவார். கிறிஸ்துவுக்குள் யார் மரித்திருக்கிறார்களோ அவன் தான் முதல்ல எழுந்திருப்பாங்க, மற்றதெல்லாம் எழுந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறோம், நமக்கு ஒரு உயிரோடு எழுந்திருக்கிற நிச்சயம் நமக்கு வேணும். அடுத்து ஆண்டவர் கொடுத்த நிச்சயம் என்ன தெரியுமா? என்ன நம்பிக்கை தெரியுமா? நீ உயிரோடு எழுந்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிகிறேன், அடைவதில்லை. ஒரு நிமிஷத்திலே ஒரு நொடியிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது டிரான்ஸ்ஃபார்ம். 4வது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்க நம்பிக்கை தெரியுமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் நான் என்ன ஆகிறோம்? மருவமாகவும் மருவமாகி அவரை போல எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிற ஆசீர்வாதம். யோவான் சொல்றார், அவர் வருகிற போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறேன். ஈக்குவல் டு ஜீசஸ்.
தேவஜனம் நீங்க அவர் வரும்போது நான் எப்படி இருப்பேன்? உயிரோடு எழுந்து அவரை மாதிரி இருக்கும். நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். 4 காரியங்களை பார்க்கணும். உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது யாருன்னா எவர் லாஸ்டிங் கார். அவர் அழிவில்லாத நித்திய தேவன், நித்திய காலமாய் உயிரோடு இருக்கிறவர். 2வது அந்த நித்திய ஜீவனை நமக்கும் கொடுத்திருக்கிறவர், அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கார். நீ சாக மாட்டப்பா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. 3வது நமக்கு அவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை ரட்சிப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா ஆண்டவரே கை தூக்கிட்டேன்னா என் கர்த்தர் என்னை ரட்சிக்கிறார். அவர் ஒரு நாளும் பாவியை புறமே தள்ளாத தேவன். அல்லேலூயா. சீப்போடு தள்ளாத தேவன் அவர். 4வது பார்ப்போம், அவர் எப்படிப்பட்டவரா? மரித்தாலும் நம்மை உயிரோட எழுப்புகிறவர், நம்மை மாற்றுகிறவர், மறுரூபமாக்குகிறவர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 5வது கடைசியுமான காரியம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நான் ஏன் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுற 5வது காரியம் என்ன தெரியுமா? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. நான் எப்படி மாறிடுவேன்? தேவ மகிமை. மனுஷனுடைய மகிமை வேற, தேவனுடைய மகிமை வேற. கர்த்தர் உலகங்களுக்கும் இந்த மனுஷ மகிமையிலே கொண்டு போய் கொடுக்க முடியாது, இதானத்தில் நிறுத்த முடியாது. அவருக்கு முன்னாடி நிறுத்தணும்னா, ஒரு ராஜாவை பார்க்க போனீங்கன்னா அந்த ராஜாவுக்குரிய ட்ரெஸ் தான் என்ன பண்ணுவோம்? அவருக்கு கொடுக்குற வஸ்திரம் தான் போகணும். எஸ்தர் ராணி ராஜாவை பார்க்க போனா நேராக போயிட முடியாது. 6 மாசம் நறுமண பொருட்கள், 6 மாசம் வாசனை பொருட்கள்லாம் சேர்ந்து பக்குவப்படுத்த அனுப்பணும். எல்லாம் கவனிங்க. அப்ப தேவ மகிமை அடைவோன்னு பவுல் சொல்லுகிறார். 5வது நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம கூட நம்பிக்கை, நான் உயிர் தெழுந்து போகும்போது தேவ மகிமையோட போவேன், அவரை மாதிரி நான் போவேன், தேவ மகிமையை அடைந்து போவேன். அப்ப அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு சில வஸ்திரங்களோ சில தகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவை பார்ப்பதற்கு சில தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கான்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஐந்தாவது நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த அற்பமான சரீரம், பலகீனங்கள், சோர்வுகள், இல்ல வியாதி, இதெல்லாம் இருக்கிற இந்த அற்பமான சரீரம், இந்த அற்பமான சரீரம் ஒன்றுத்துக்கு உபயோகப்படாத ஒரு சரீரம். யோபத்தில் எழுதுகிறான், ஒரு மரம் வெட்டி விழுந்து கிடந்தா கூட அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டான். யோக புத்தகத்தில் வாசித்து பாருங்க, அழகா இருக்கும். ஏன்னா வெட்டி கீழே விழுந்த மரம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்? துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த சரீரம் யாராவது ஐயோ என் புருஷன் என் பொண்டாட்டி இருக்கட்டும் 1 மாசம் எங்க வீட்டுல அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃப்ரீசர் பாக்ஸ்லயே வச்சிருந்தா கூட 24 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் நாத்த அடிக்குதுன்றான். ஃப்ரீசர் பாக்ஸ்லயே வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு, முடியல. இல்ல நல்லா கவனிங்க. ஆனா பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார், இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். எப்படி இயேசுடைய சரீரம் இருக்குதோ அதே விதமாய் இந்த அற்பமான சரீரத்தை மாற்றுவார். அங்க இயேசுடைய சரீரத்தை போல மகிமையான சரீரத்தை மாற்றின உடனே இதுல சளி இருக்காது, இதுல சுகர் இருக்காது, பிபி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்? அது தேவனுடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றப்பட்ட சரீரம். 5வது காரியம் பவுல் சொல்லுகிறார், உயிர் தெழுந்த ஆண்டவர் God will give glorious body.
நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான சரீரத்தை வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு நம்பிக்கை. இந்த 5 நம்பிக்கையில, இந்த 5 நம்பிக்கையில உலகத்துக்கான நம்பிக்கை எத்தனை இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தோம், நிறைய நம்பிக்கைகளை பார்த்தோம். இந்த 5 நம்பிக்கையில உயிர்த்தெழுந்த இயேசு, மரித்தோரை எழுப்புகிற இயேசுக்கே நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு பவுல் சொல்றாரு. இந்த 5 நம்பிக்கையில உலகத்துக்கான ஆசீர்வாதம் என்ன இருக்குது? நித்தியமா இருக்கிறவர் இயேசு, நித்திய ஜீவனை நம்ம கொடுத்திருக்கிறவரும் இயேசு. 3வது நம்மை ரட்சிக்கிறவர். 4வது நம்ம பார்த்தோம், அவர் யார்? அவர் மருத்துவரையும் உயிரோடு எழுப்பு, நம்மை உயிரோடு எழுப்ப போகிறவர். உயிரோடு எழுப்புறது மட்டுமல்ல, 5வது மகிமையான சரீரத்தை. இந்த உலகம், இந்த 5 ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா, அதுதான் எபேசியர்ல வாசிக்கிற முதல் அதிகாரத்துல, உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமியின் ஆசீர்வாதம் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், உலகத்துல எல்லாருக்கும் செய்யலாம். ஆனா அதை கூட எப்படி அனுபவிக்க கூடாதா? தகுதி இல்லாம அனுபவிக்கூடாதுன்னு பவுல். ஏன்னா நம்மளுக்கு சில பேர் இருக்கிறாங்க, உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி, எனக்கு அதிகாரம் வந்து பவுல் சொன்னார்ல, அப்படின்னா பவுலே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு. எல்லாம் தகுதியாய்